ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறோம். இன்னையோட டேவே அவங்கள வச்சு தான் இன்னைக்கு போகிறோம். சொல்லுங்க, சரியான கண்டென்ட் இருக்கு நீங்க பார்ப்பீங்க. அதுவும் பண்ணுனா பண்ண அப்படி ஒரு பண்ணு இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளை தான் இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆஸ்திரேலியா வெக்கேட் பண்றோம். நம்ம ஹாஸ்டல்ல இருந்து ஹாஸ்டல்ல இருக்க ரூம் வெக்கேட் பண்ண போறாங்க. நான் சொன்னேனா நீ அப்ப பண்ண இருக்கோனே அது அவங்க தான். அவங்கள செருப்பால அடிக்காம இருந்துச்சு. கமெண்ட்ஸ் ஆஃப் பண்றீங்க. ஆப்பனா சவுண்ட் கமெண்ட் வெக்கணும்னா ட்ரெஸ் பண்ண லூஸ் ஆன எல்லாம் ரீல்ஸ் பண்ணுவாங்க. டாக் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் சொல்லி உள்ளே டாக் பண்ணுவாங்க. அதான் கண்டென்ட் கொடுத்தல. இப்போ வந்து இவங்க ஹாஸ்டல்லே வெக்கேட் பண்ண போறாங்க. பேசுவாங்க கொண்டாரம். ஹாஸ்டல் ஓனரே அவங்க தான். அந்த ஹாஸ்டல் ஓனர் அட்வான்ஸ் 2000 ரூபாய் தரணுமே குத்தாரா? 2500 ரூபாய். நமக்கு வர வாடகை மட்டும் கரெக்டா வாங்குறாங்க. அதெல்லாம் கரெக்டா வாங்கிடுவாங்க. இதெல்லாம் போட்றாதீங்க. போடுவோம். ஹாஸ்டல் போனாங்க போய் ரூம் கொடுத்தா ஹாஸ்டல் ஓனரே திட்டுவாங்க. நாளா திட்டுவாங்க. எங்க ஓனர் தங்கமான ஓனர். ஹாஸ்டல்ல 2500 மேல 3500 வாங்கன்னு பாக்குறாங்க. இந்த வீடியோ அவரு போன்ல யூஸ் பண்றாரா? அப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் போன் வாங்கி ஸ்டேட்டஸ் போடுவாரு. அப்ப நம்ம வீடியோ வந்து ஸ்டேட்டஸ் பாருங்க. இதுதான் ரூம். இந்த ரூம் தான் வெக்கேட் பண்ண போறோம். ரூம் உள்ள இருக்கா? இதான் உன் இடமா? 15 minutes later. பர்த்டேக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அந்த சன்ஸ்கிரீன், அந்த சீரம், அந்த ஃபேஸ் வாஷ். அந்த ஃபேஸ் வாஷ். இது மூணுமே உங்களுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும்ல? சர்ப்ரைஸ். எனக்கு தெரியாம எல்லாம் இங்க பாத்தியாப்பா? எனக்கு வந்து gift என் பர்த்டேக்கு. ஐயா அத ஏங்கிட்ட கேட்டா ஆர்டர் போட்டேன். அது வேணும்டா பர்த்டேக்கு. அதுக்கு என்ன gift வேணும்னு அவங்களே சொல்லுவாங்க. இதெல்லாம் வாங்கி சர்ப்ரைஸா வாங்கிடுவாங்க. நான் அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிடுறேன். வாங்கிட்டு வந்து போட்டாங்க. ஆர்டர் போட்டாங்க. அது ஆர்டரும் போட்டாச்சு. என் பர்த்டே கொடுக்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆயிடுவேன். 2 hours later. ஓட்டி டயர்ட் ஆகி போச்சு. அதனால சாப்பிட வந்திருக்கோம். நம்ம பிரியாணி சாப்பிட போறோம்.
லாலிபாப் மைனஸ் அப்புறம் ஐஸ்கிரீம். ஓகே அவ்வளோதான். Two hours later. சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம், அடுக்கவே முடியல, ஒரே மயக்கமாக இருக்கு. இன்னைக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்தது எங்கே போகிறோம்? அடுத்து நான் வீட்டுக்கு தான். யார் வீட்டுக்கு போகிறோம்? வீட்டுக்கு தான். ஏதோ சொல்லணும் தான் வந்துட்டேன். என்ன சொல்லுவாங்க? சொல்லணும்னு நினச்சேன், அது வந்துட்டேன். சூரியனை காணோம் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக சன்செட் ஆகும், அது காணும். அப்புறம் நாங்கள் ஒன்று வாங்கியிருக்கோம், அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்படி வாங்க. இது பேர் என்னது? ரோஸ் மில்க். என்ன ரோஸ் மில்க் இது? ஃபேமஸான ரோஸ் மில்க். சீசி ரோஸ். சீசி ரோஸ் மில்க் வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக சாப்பிட்டோம். நல்லா பிரியாணி கட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டோம். அவங்க ஒரே தூக்கம் வந்துச்சு, அவங்க வீட்டில் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் வீடு வந்த மாதிரி இல்லை. அவங்கள அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. தெரியல, ஆனால் இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. பார்க்கலாம். கொஞ்சம் இடம் கூடமா இருக்கும். என்கிட்ட இல்லை, காசு இல்லை. 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு. இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துட்டு போயிட்டு 3 ரூபாய்க்கு பெட்ரோல் அது சின்ன வண்டியே எடுத்து போயிருக்காங்கல்ல. 10 வண்டி உங்க அப்பா வாங்கி கொடுத்துக்கிறாருங்க. சின்ன வண்டி ஒரு வண்டி, பெரிய வண்டி ஒரு வண்டி. இது உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா? தெரியாது சார் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி யாருன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஒரு பெஸ்ட் டிரைவர். சேஃபாக போகிறதுனா அவ்வளோதான். ஆமாம், ரொம்ப நேரமாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இது என்னது? இது யார் இது? இவ்வளோ நாள் என்கிட்ட காட்டவே இல்லை. ரூம்ல தானே இருக்கு. இவ்வளோ நாள் நம்ம அவுட்டிங்லாம் போனோம், ஒரு நாள் கூட இதை நீ எடுத்து வரல. நீ மட்டும் யூஸ் பண்றியா வச்சுட்டு? அது அவுட்டிங் போற பத்தி என்ன பண்ண போறேன்? நீ பாட்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு கூட தராம. ரூம்ல தானே இருக்கு, அதென்ன பார்க்கல நீ. இவ்வளோ நாள் வெளியே போகும்போதுல சார்ஜ் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நீ அந்த ரூம்லயே வச்சு நீ என்ன பண்ண போற? இது எதுக்கு உனக்கு? இதை வச்சு என்ன பண்ண போற நீ? சார்ஜ்லாம் போடலாம்ல. இது எனக்கு தெரியல. எத்தனை வாட்டி வெளியே போயிட்டு வந்தோம், கேரளாக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அன்னைக்கு கஷ்டப்பட்டோம்ல சார்ஜ் இல்லாம. போன்ல சார்ஜ் போன் சார்ஜ் இருக்கும். இதுக்கும் நான் புரியல எனக்கு. என்ன நினைச்சு பேசுனுங்கிற நீ? பவர் பேங்க் தானே.